ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் தமிழ். நாம் இன்னைக்கு இட்லி சிக்கனை வச்சு தாங்க ரெசிபி செய்ய போகிறோம். அது என்ன ரெசிபி அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி நம்ம இப்படி விதவிதமாக நிறையா சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்னைக்கு புதுசாக வித்தியாசமாக நம்ம இன்னைக்கு ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான முறையிலேயே சீக்கிரமாகவே நம்ம பிரியாணி செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யறது, என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம வேக போட்டுக்கலாம். குக்கரில் நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நாம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம். நான் நாட்டுக்கோழி தாங்க எடுத்திருக்கேன். விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நல்லா சிக்கன் நல்லா வெந்துடணும். அப்போ தான் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ சிக்கன் எடுத்து காமிக்கிறேன் உங்ககிட்ட. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இட்லி 10 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இட்லி பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் பாருங்கள். 10 இட்லி எடுத்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ்க்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது. தக்காளி 4 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை, புதினா கொஞ்சமாக. இது பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவு. மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மல்லி இலை 1 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி இலை 2, சோம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ 1, கிராம்பு 3, பட்டை 2. இவ்வளோதாங்க நம்ம இட்லி பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள். சரி வாங்க, எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்குங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அதிலே நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ரெண்டும் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். கூடவே புதினா இலையும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கலாம்.
தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லாவே இந்த தோல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இது மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, உங்களுக்கு காரம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் வந்து மீடியமாக தான் வச்சுருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இட்லி போடும்போது அந்த மசாலா கிரேவிலாம் நல்லா இட்லியோட ஒட்டி வரும். அதுக்காக நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டி விட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. நல்லாவும் மசாலாவும் நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கன் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தீ வந்து அளவான தீயிலே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஒட்டி நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை சேர்த்திக்கலாம். இட்லி போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இட்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அளவான தீயிலேயே இருக்கட்டும் ஒரு 2 நிமிடம். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம மல்லி இலை கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் இட்லி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். இவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் இட்லி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹெல்த் தமிழ் பாருங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.